அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். வாரத்தின் 7 நாட்களில் எந்த நாள் நமக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நாள்? அந்த நாட்களில் நாம் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் மிகப்பெரிய முன்னேற்றமும் வெற்றியும் ஏற்படும். அந்த அதிர்ஷ்டமான நாள் எது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதிர்ஷ்டமான நாட்கள் பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசியின் அடிப்படையில் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். 12 வகையான ராசிகளுக்கும் 7 நாட்களில் அதிர்ஷ்டமான நாட்கள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 9 கிரகங்கள் இருக்கு. ராகு கேது நிழல் கிரகம் என்பதால் இந்த 7 நாட்களில் அது வராது. அதை தவிர திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 7 நாட்களில் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் எது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாட்களில் உங்கள் ராசிக்குரிய அதிபதி அந்த நாட்களில் அதீத சக்தி பெற்று இருப்பதால் அந்த நாட்களில் உங்கள் ராசிக்குரிய அதிபதியை வேண்டிக் கொண்டு நீங்கள் அந்த நாட்களில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஆரம்பித்தாலோ செய்தாலோ அந்த விஷயம் மிகப்பெரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். திங்கட்கிழமை பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நாட்களாக கருதப்படுது. திங்கட்கிழமை என்பது சந்திர பகவானால் ஆதிக்கம் பெற்ற ஒரு நாள். அந்த நாளில் கடகராசிகள் அனைவரும் சந்திர பகவானை மனதார பிரார்த்தனை செய்து விட்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் மிகப்பெரிய வெற்றி அடைய அதற்கு தேவையான சக்தியையும் ஆசியும் அவர் வழங்குவார். செவ்வாய்க்கிழமை பொறுத்த வரைக்கும் மேஷம், விருச்சிகம் இவங்க 2 பேருக்குமே செவ்வாய்க்கிழமை மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாக சொல்லப்படுது. இந்த தேதியில் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அதிகம் இருப்பதால் அவருடைய ஆசியால் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் மேஷம், விருச்சிக ராசி செவ்வாய்க்கிழமையில் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் மிகப்பெரிய முன்னேற்றமும் வெற்றியும் ஏற்படும். மிதுனம், கன்னி இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மிகவும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக சொல்லப்படுது. புதன் பகவானுடைய யோகமும் ஞானமும் அன்றைய தினத்தில் மிக அதீதமாக இருப்பதால் புதன்கிழமை அன்று கன்னி மற்றும் மிதுன ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் புதன் பகவானால் அனைத்து விஷயங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தனுசு மற்றும் மீன ராசிக்கு வியாழக்கிழமை மிகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக சொல்லப்படுது. வியாழன் என்பது குரு பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு நாள். அந்த நாளில் தனுசு மற்றும் மீன ராசிகள் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அந்த விஷயத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு தேவையான அறிவும் ஞானமும் குரு பகவானுடைய அருளும் ஆசியும் கிடைக்கும். ரிஷபம் மற்றும் துலாம் இவங்க 2 பேருக்குமே வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக சொல்லப்படுது. வெள்ளி என்பது சுக்கிர பகவானின் ஆதிக்கம் பெற்றது. மனித வாழ்க்கை சுகபோக வாழ்க்கையை அளிக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிர பகவான். ரிஷபம் மற்றும் துலாம் ஆகிய 2 ராசிகளுமே அவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வெள்ளிக்கிழமை என்று ஆரம்பித்து செய்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். மகரம், கும்பம் சனிக்கிழமை அவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக சொல்லப்படுது. சனிக்கிழமை அன்று மகரம், கும்பம் 2 பேருமே எந்த ஒரு விஷயம் செய்தாலும் மிகப்பெரிய வெற்றியும் பலனும் அதீதமாக கிடைக்கும். சனி பகவான் பொறுத்த வரைக்கும் அவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கான கர்ம பலனை சரியாக அளிக்கக்கூடியவர். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக சொல்லப்படுது. சூரிய பகவான் ஆதிக்கம் பெற்றது ஞாயிற்றுக்கிழமை. அனைத்து கிரகங்களுக்கும் முதன்மையானது சூரிய பகவான். சிம்ம ராசிக்குரியவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் மிகப்பெரிய வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கும். உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அந்த ராசிக்குரிய அதிபதிகள் துணை இருந்து ஆசியுடன் நீங்கள் வெற்றிகரமாக முடிக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நாட்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். நம்மளுடைய ttamiltechnology சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.